ஒரு மனதோட கண்களை மூடி தேவனை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஏன்னா பேசுகிறது ஆண்டவர் தான் பேசணும். ஆவியானவர் இந்த இடத்துல இடைபெறணும். ஹல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை சொல்லுவான். ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை. தாழ்த்துகிறோம். ஆவியானவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த இடத்துல இடைபெறுவீராக, எங்களோடு பேசுவீராக. இந்த நேரத்தை எந்த வார்த்தையை பரத்து நீ வைத்திருக்கிறீரோ அந்த வார்த்தையை பேசவே நிற்கிறதே அடியாளத்துக்காக. இந்த இடத்துல வந்திருக்கிற ஒவ்வொரு இருதயம் லீடியாவின் இருதயத்தை திறந்தது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த வேளை திறந்தருளுவீராக. நீர் பேசுங்க, பேசும் தெய்வம் நீர், பேசும்படியாக நம்ம கெஞ்சுகிறோம் அப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. அந்த நேரத்தையும் உண்மையாகவே முதலாவதாக இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தின தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அடுத்ததாக எங்களை அன்போடு அழைத்த ஊழியர் அவர்களுக்கும் நான் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த நேரத்தை வார்த்தைக்கு நேராக நம்ம போகலாம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம் எடுத்துக்கலாம். ஏசாயா 40:31. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை கொஞ்சம் நல்லா கூர்ந்து நம்ம கவனித்து பார்க்கலாம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டையை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். கொஞ்ச நேரம் நம்ம ஆராதிக்கிற தேவனை குறித்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 28வது வசனம், இந்த 2 வசனத்துக்கு முன்பாக நம்ம பார்க்கும்போது பூமியின் கடையாந்தரவை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? அவருடைய புத்தி ஆராய்ந்து முடியாதது. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற வசனத்தை பாருங்க. பூமியின் கடையாந்தரவை சிருஷ்டித்த அநாதி கர்த்தராகிய அநாதி தேவன். நம்முடைய தேவன் யாரு? பூமியையும் எல்லாவற்றையும் சர்வத்தையும் சிருஷ்டித்த அவர். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். ஆதி காலத்துல தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டிக்கும் போது எவ்வளவா இருந்திருக்கும். ஒரே ஒரு வார்த்தை சொன்னா எல்லாம் என்ன பண்ணுச்சு? உண்டாயிற்று. அவர் என்ன பண்ணல? சோர்ந்து போகல. இந்த நாள்ல நம்ம நிறைய வேலைகளை செய்து என்ன பண்ணிடுறோம்? சோர்ந்து போயிடுறோம். களைப்பாயிடுது நமக்கு. ஆனா ஆண்டவருடைய வார்த்தை, அந்த தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன் சோர்ந்து போகவும் இல்லை. இந்த பூமியின் கடையாந்தரை சிருஷ்டிக்கும் போது அவர் சோர்ந்து போகவும் இல்லை, இளைப்படையவும் இல்லை. இது நம்ம நிறைய நேரங்கள்ல நம்ம தெரியாம இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம்? சோர்வுகள், களைப்புகள் நம்மளுடைய இருதயத்துல நிறைய நேரங்கள்ல நம்ம நிறைய நேரங்கள் சோர்ந்து போய் நம்ம முடங்கி போய் கிடக்கிறோம். இந்த நாள் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போக. யார் ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் யார் சோர்ந்து போக மாட்டாங்க. அதற்கு
அந்த ரெக்கைகள் எல்லாம் என்ன பண்ணும், ஒன்னொன்னா உதிர்த்து பார்க்கிறதுக்கு என்னவா இருக்குன்னா ஒரு அலங்கோலமான ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு சிகரத்துல போய் ஏன் சிகரத்துல படுத்துக்கணும்னா அந்த சூரியன் வந்து அது மேல என்ன பண்ணணுமா, படணுமா. அது பட்டு பட்டு அது என்ன பண்ணும், அதுல இருந்து அது என்ன பண்ணும், ஒரு புது சிறகுகள் எல்லாம் முளைக்கும். முளைச்சதுக்கு அப்புறம் அதுக்குள்ள என்ன வரும்னா ஒரு புது பலன் வந்து முந்தின நாட்கள்ல அது பறந்த உயரத்தை விட என்ன பண்ணும், அதிகமான ஒரு உயரத்துக்கு அது பறக்கும். அந்த முந்தின நாள்ல இருந்த பலனை விட அதிகமான ஒரு பலன் என்ன பண்ணும், அதற்கு உண்டாகும். அதனுடைய காத்திருக்கிற ஒரு ஸ்டேஜ், அந்த காத்திருக்கிற நிமித்தம் தான் அந்த புது பலன் அதற்கு கிடைக்குது. அதற்கு ஒரு புது உயரத்தை அது பார்க்க முடியுது. புது ஸ்பீடு, ஒரு புது வேகம் என்ன பண்ணுது அதற்கு கிடைக்குது. அதனால கழுகு போல நம்மளையும் ஆண்டவர் என்ன பண்ண சொல்றாரு, காத்திருக்க சொல்லுகிறார். கழுகு எப்படி ஒரு சூரியன் முன்பாக நின்று காத்திருந்ததோ, நம்முடைய தேவன் யாரு, ஒரு நீதியின் சூரியன். நம்முடைய தேவன் யாரு, நீதியின் சூரியன். அவர் முன்னாடி என்ன பண்ண சொல்றார், நம்மளை காத்திருக்க சொல்லுகிறார். அவரோடு கூட நம்ம காத்திருக்கும் போது ஆண்டவர் 3 விதமான ஆசீர்வாதங்களை உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. என்னன்னா புது பலன். எல்லாம் சொல்லுவோம், புது பலன். அதனால சோர்வு வரும்போது நமக்கு பலன் இருக்காது. அதான் சோர்வு போகிறவனுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது. இந்த நேரத்தில் சோர்வு போய் வந்திருக்க உங்களுக்கு ஆண்டவர் பலன் கொடுக்கிறார் என்றால் இந்த இடத்துல என்ன பண்ண, முதல்ல புது பலன்கிற ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். இரண்டாவது ஒரு உயரம்ங்கிற போது ஒரு ஸ்தானம். இந்த இவ்வளவு நாள் சோர்ந்து போனது நிமித்தம் நம்ம நிறைய இடத்தை நம்ம என்ன பண்ண முடியல, ரீச் பண்ண முடியல. ஒரு இடத்துக்கு ஒரு புதிய ஒரு இடத்துக்குள்ள நம்மளால நுழைய முடியல. இது எப்படி சொல்லலாம்னா ஒரு புது ஒரு ஏதோ நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த ஸ்தானத்தை என்ன பண்ண அடைய முடியல உங்களால. ஆனா நீங்க காத்திருக்கும் போது புது பலன் மாத்திரம் இல்ல, அந்த புதிய ஸ்தானத்துக்குள்ளே தேவன் என்ன பண்ண போறாரு, கொண்டு போவாரு. அது மாத்திரம் இல்ல, சோர்ந்து போகும்போது நம்மளால நடக்கவே பலன் இருக்காது, ஓடுறதுக்கும் பலன் இருக்காது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்களுக்கு பலன் கொடுக்கிற ஆண்டவர் இன்னும் புது ஸ்பீடோட இன்னும் வேகமாக உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போகாதபடிக்கு வாழ்க்கையில ஓடுகிறதற்கு ஆண்டவர் என்ன பண்ண போறாரு, பலன் கொடுப்பேன் என்று இந்த நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாக கொடுக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அடுத்ததாக என்ன நம்ம பார்க்கும்போது நான் அந்த வார்த்தை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. கர்த்தருக்கு காத்திரு. அதுதான் நம்ம எப்படிலாம் நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்கணும். வேதத்துல காத்திருக்கிறவங்க என்னெல்லாம் பெற்றுக்கொண்டாங்க, இதை குறித்து நம்ம சில காரியங்களை நம்ம வந்து பார்க்கலாம். முதல்ல காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். ஏசாயா 30வது அதிகாரத்துல